Hi friends, வணக்கம். வெல்கம் டு மணி குக்கிங் அண்ட் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப ஹெல்தியான நூக்கல் ரெசிபி பார்க்க போகிறோங்க. இந்த நூக்கல் அதிக பேர் விரும்ப மாட்டாங்க, சமைக்கவும் மாட்டாங்க. ஆனால் இது ரொம்ப ஹெல்தியான நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிற இந்த நூக்கலை வச்சு இன்றைக்கி நம்ம 2 டைப் ஆஃப் பொரியல் பண்ண போகிறோம். இப்போ வாங்க நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த நூக்கல் பார்த்திங்கன்னா நமக்கு கேரட் பீட்ரூட் மாதிரி வேர்பகுதியிலேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு காய்ங்க. இந்த காயோட தோல் ரொம்ப திக்காக இருக்கிறதுனால அதை நல்லா நம்ம பீல் பண்ணிவிட்டு அதை யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு மெத்தடில் நம்ம பண்ண போகிற ஃப்ரைக்கு நல்லா அதை தோலை சீவிட்டு அதை நல்லா கேரட் துருவுற மாதிரி நம்ம துருவி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்கு கடாயில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானது கடுகு பொரிய விட்டுருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சிடட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சதும் அதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துடலாம். கூடவே வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயமும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு. சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட்டில் வெங்காயம் நீங்கள் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறமா நம்ம இந்த துருவி வச்சுருக்கிற நூக்களையும் இதில் சேர்த்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். இதை சேர்த்துட்டு நல்லா நம்ம ஃப்ரை பண்ணணும். இதில் இருக்கிற தண்ணியெலாம் வெளியில் வர ஆரம்பிக்கும். நல்லா தண்ணியெலாம் வெளியில் வந்ததுக்கப்புறமா நம்ம மசாலாலாம் சேர்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இன்னொரு சேனலான வணிகோளம், அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரியே தமிழ் கதை உலகம், அதோட லிங்க்கே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா நம்ம தண்ணியெலாம் வற்றினதுக்கப்புறமா இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் கொடுத்துருங்க. இதிலே நமக்கு நல்லாவே நூக்கல் குக் ஆயிரும். நல்லா உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா நம்ம இதில் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். மஞ்சள் தூள் சேர்க்கல அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஒயிட்டாக இருக்கும். கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவும் இருக்கணும், அதே மாதிரி கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணும். ஆன்டிபயோட்டிக் இல்லையா மஞ்சள், ஸோ மஞ்சள் கொஞ்சம் சேர்த்துடலாம். அதோடவே காரத்துக்கு கொஞ்சமாக சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே க்ரீன் சில்லி சேர்த்துருந்தோம், அதனால் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் நான். இப்போ இதோட நான் கொஞ்சம் கறி மசாலா சேர்த்துக்கிறேன். கறி மசாலா பவுடர் பியூர்லி ஆப்ஷனுங்க. இது கொஞ்சம் ஃப்ளேவருக்காக நான் ஆட் பண்ணியிருக்கேன். வேண்டாம், உங்களுக்கு இந்த ஸ்மெல் பிடிக்காதுன்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. வெறும் நம்ம சில்லி பவுடர் சேர்த்தாலே நல்லாயிருக்கும் உங்களுக்கு. சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா நம்மளோட நூக்கல் ஃப்ரை ரெடி ஆயிரும். இது ரசம் சாதம், அப்புறம் புளிக்குழம்பு, வத்தக்குழம்பு, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான காம்பினேஷன். அதுவும் கூட ரொம்ப ஹெல்த்தியான ஒரு வெஜிடபிளும் கூட. இந்த நூக்கலை நம்ம அடிக்கடி ஃபுட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு டயாபெட்டிக் கண்ட்ரோல் ஆகும். அதே மாதிரி டைஜஷன் ப்ராப்ளம்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த குடல் பிரச்சனைலாம் இருக்குல்ல, அவங்களாம் இதை அடிக்கடி சாப்பிட்டாங்கன்னா அந்த பிரச்சனையை நம்ம சரி பண்ணிடலாங்க. பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு மெத்தடில் நூக்கல் ஃப்ரை ரெடி பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு மெத்தடில் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. செகண்ட் மெத்தடில் நம்ம பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டில் நூக்கலை நல்லா தோலை சீவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நம்ம குக் பண்ணுறதுக்கு குக்கரில் சேர்த்து ஒரு 2-3 விசில் விடணும். ஸோ நம்ம குக்கரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணியாச்சு. தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். அதோடவே கொஞ்சமாக மஞ்சள் தூளையும் சேர்த்து நல்லா இதை ஒரு 2-3 விசில் விட்டு எடுத்துடலாம். நம்ம இந்த மாதிரி நம்ம குக் பண்ணி எடுத்ததை நம்ம தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து அதில் கடுகு பொரிய விட்டு வெங்காயம் வதக்கிட்டு அதுக்கடுத்து நம்ம குக் பண்ணி வச்சுருக்கிற நூக்களை சேர்க்கணும். இதை நான் உங்களுக்கு இந்த இதில் நான் காட்டலை. நம்ம நார்மலாக எல்லாத்துக்கும் பண்ணுற அந்த வெங்காய ஃப்ரைங்கிறதுனால நான் காட்டலை. இதில் கொஞ்சம் எண்ணெய் கடுகு போட்டு வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்து தாளிச்சிட்டு நம்ம நூக்கலை ஃப்ரை பண்ணியாச்சு. ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கிறேன். இதில் நான் பச்சை மிளகாய் சேர்க்கல, அதில் கொஞ்சம் அதிகமாகவே நான் சில்லி பவுடர் ஆட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நம்ம வெஜிடபிளை குக் பண்ணி ஆட் பண்ணும்போது அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த விட்டமின்ஸ்லாம் நமக்கு கரெக்டாக அதில் கிடச்சிரும். இப்போ நல்லா மிளகாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறமா தேங்காய் துருவல் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுத்துடலாம். இந்த நூக்கலை அடிக்கடி நம்ம ஃபுட்டில் சேர்த்துக்கிடும் போது நமக்கு நல்ல போன்லாம் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். அதே மாதிரி நரம்பு தளர்ச்சியெல்லாம் வராமல் பார்த்துக்கணும். ரத்த சிவப்பணுக்களோட உற்பத்தி இன்க்ரீஸ் பண்ணும். அதே மாதிரி புற்றுநோயெல்லாம் வராமல் உங்களை பாதுகாத்துக்கிறதுக்கும் இந்த நூக்கல் ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்டை அடிக்கடி ஃபுட்டில் சேர்த்துக்கலாம்.
இப்போ நம்ம பொரியலில் ஃபைனல் டச்சாக கொஞ்சம் சீரகம் கசக்கி சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்தாச்சு. நம்மளோட பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. 2 மெத்தட்லேயும் இந்த நூக்கல் ஃப்ரையை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.